வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் ஹாய் பத்ரி, மார்னிங். மார்னிங் மார்னிங். எஸ் பிரேத்தம், ஆக்சுவலி பல மேட்சுகள் 69 மேட்சுக்கு அப்புறம் தான் வந்து யாரு வந்து டாப் 4 ஃபைனலி டிசைட் ஆச்சு. ஐபிஎல்ன்ற டோர்னமெண்ட் எப்போதுமே நம்ம பார்த்திருக்கோம். சின்ன வித்தியாசங்கள் தான், அதாவது டீமுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்டோ இல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோ இந்த மாதிரி இல்ல விஷயங்கள் தான் இருந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. பட் ஃபைனலி டிசைட் ஆயிடுச்சு பிரேத்தம். டாப் 4 டிசைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 2 டீம்ஸ் பத்தி பேசலாம். குவாலிஃபயர் 1 ஆர்சிபி vs குஜராத் டைட்டன்ஸ். பிரேதம், இஸ் இட் சேஃப் டு சே தட் டூ ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இந்த காம்படிஷன், டூ ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இந்த காம்படிஷன்ல இவங்க ரெண்டு பேரும் சொல்லலாமா? பத்ரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? 69 டீம் விளையாடி, ஐ மீன் 69 கேம் விளையாடி 4 டீம் வந்திருக்கு அப்படின்னு. ஒரு காலத்துல வந்து ஒரு கிவன் சிஎஸ்கே ஆர் மும்பை ஃபைனல் இருப்பாங்க, அந்த பிளே ஆஃப் வீக் அவங்க இருப்பாங்கன்னு. இப்ப நம்ம ஆர்சிபி பத்தி அப்படி சொல்லலாமா? பிஃபோர் வி கோ ஆன் டு தி அதர் திங். ஏன்னா இவன் 4 டீம்ல நிச்சயமா ஆர்சிபி ஒரு டீம் நம்ம எழுதி வச்சிடலாமா? பிகினிங் March 15th இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிட்டு இருக்கு ஆர்சிபி. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம நம்ம தளபதி, ஆக்சுவலி கரண்ட் சிஎம், அவர் சொல்லுவார் அவரோட படத்துல. சோ அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு. கரெக்டா கரெக்டா சொன்னீங்க பிரேதம். ஆயிடுச்சு, டெஃபினட் ஆயிடுச்சு. ஏன்னா முதல் 6-7 இயர்ஸ் நான் சிஎஸ்கேக்கு விளையாடும் போது ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஆர் பிளேயிங் ஐபிஎல் டு பிளே அகேன்ஸ்ட் சிஎஸ்கே இன் த ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிடுச்சு. இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஆர் பிளேயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன் த ஃபைனல். ஏன்னா தே லுக் அ ஃபினாமினல் டீம், யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட். ஏன்னா அவங்க வந்து செம்ம பேலன்ஸ்டா தெரியுறாங்க. லாஸ்ட் 3 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2024ல 6 மேட்ச் இன் ரோ, 2025 ட்ராஃபி. இந்த வாட்டி த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம், த மோஸ்ட் வெல் பேலன்ஸ்ட் டீமா இருக்காங்க. டிசர்வ்ட். நான் இன்ஃபேக்ட் என்னோட ப்ரெடிக்ஷன், மிச்சம் 3 டீம் பத்தி என்னோட ப்ரெடிக்ஷன் இல்ல, ஆனா ஆர்சிபி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் தட் தே வில் பி இன் த டாப் 4. நம்மளும் சொல்லியிருந்தோம் பிரேதம், நம்ம சேனல்ல ஆர்சிபி நல்ல டீம்னு மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அது நடந்திருக்கு. ஸோ எஸ், வாழ்க்கை ஒரு வட்டமா வந்து சிஎஸ்கேல இருந்து இப்போ ஆர்சிபி வந்து ஆயிருக்கு. தட் அதர் டீம்ஸ் ஆர் பிளேயிங் டு பிளே அகேன்ஸ்ட் தம் இன் த ஃபைனல். இது ஒரு உண்மை பிரேத். இல்ல, ஒரு மோஸ்ட் பேஷனட் பிரான்ச்சைஸ், ஈசலா கப் நம்தே குருன்னு எல்லா வருஷமும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதுல டவுட்டே கிடையாது. போன வருஷம் கப் அவங்களுக்கு தான், ஈசலானும் கப் அவங்கள மாதிரி தான் தெரியுது. பட் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி, பத்ரி, ஜிடி நியூ பிரான்ச்சைஸ். நியூ பிரான்ச்சைஸ், ஐ திங்க் ஒரு 2022, 23, 24, 25 திஸ் த 5th இயர். அவங்க 5th இயர்ல வந்து ஒரு ஒரு ஃபைனல், ஒரு டைட்டில், 2 பிளே ஆஃப் அப்பியரன்ஸ், ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டன்ட். அகைன் கம்பேரிசன் பண்ணக்கூடாது, ஆனா சிஎஸ்கே மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க ஜிடி. யூ கேன் கவுண்ட் ஆன் தெம், அந்த டாப் 4ல வந்துருவாங்கன்னு, இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. 5 சீசன்ல ஜிடி 4 பிளே ஆஃப், ஒரு டைட்டில், இன்னொரு 2, டோட்டலா 2 ஃபைனல், அதுல ஒரு டைட்டில். வேற லெவல் பிரீதம். அவங்க வந்து இன்னொன்னு எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும் குஜராத் டைட்டன்ஸை பத்தி? ஐ திங்க் தே ஆர் அ வெரி வெரி லோ ப்ரொஃபைல் பிரான்ச்சைஸ். அதாவது ரொம்ப ஆடம்பரம் கிடையாது, ரொம்ப ஓவரா போயிட்டு நாங்க தான் அந்த மாதிரிலாம் பண்றதுலாம் கிடையாது. அவங்க கிரிக்கெட்டை குவைட்டா ஆட்டு அப்படியே போய் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா என்னோட வேலை என்ன, நான் கிரிக்கெட்டர், நான் என்னோட பர்ஃபார்மன்ஸை ஃபீல்ட்ல காட்டுறேன். ஆஷிஷ் நேரா கலக்கிருக்காருங்க. ஐ திங்க் அவர் தான் வந்து ஒரு பிரெயின் சைல்டு ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ். மொத்தமா டீமை செலக்ட் பண்ணி நடத்துறது எல்லாமே அவர் தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஐ திங்க் சுப்மன் கில்ல பத்தி பேசணும் பிரேத்தம். ஐ திங்க் நிறைய பேர் ஸ்ரேயஸ் சம கேப்டன், ரஜத் பதிதார் சம கேப்டன் சொல்றாங்க. சுப்மன் கில் குவைட்லி ஹஸ் பீன் அ வெரி குட் கேப்டன். ரொம்ப நல்லா லீட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு டீமை. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராடனரி டீம் ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் தே ஹவ் மேக்ஸிமைஸ் த பொட்டன்ஷியல். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், ஜிடி இஸ் த நியூ சிஎஸ்கே பிரேத்தம். இன்னைக்கு நான் ஒரு பிளேயரா இருக்கேன், ஏன் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நான் ஒரு பிளேயரா இருக்கேன், நீ வந்து டீமுக்கு விளையாட போற பத்ரி, ஒரு சூஸ் பண்ணு அப்படின்னா நான் ஜிடி சூஸ் பண்ணுவேன். சூப்பர் என்வாயர்மெண்டா இருக்கு, ஜாலியா இருக்காங்க. கேட்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, அண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா, இங்க ரொம்ப நல்லா எங்களை விளையாட விடுறாங்க, பிராக்டிஸ் பண்ண விடுறாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தானே நீங்க ஒரு எம்ப்ளாயியாவும் இருக்க பார்ப்பீங்க பிரேதம். சேம் வித் த பிளேயர். அப்சல்யூட்லி, 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 அது டவுட்டே கிடையாது. அண்ட் கரெக்டா சொன்னீங்க. அது என்ன, ஒரு ஃபிளாஷி இது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஆடம்பரம்ன்றத வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அஃப்கோர்ஸ் இந்தியன் டீம் ஓடிஏ டெஸ்ட் கேப்டன், உங்களுக்கு கேப்டனா இருக்கும் போது உங்க பிரான்ச்சைஸ் மேல லென்ஸ் வில் ஷைன் ஆன் இட். பட் பர்ஃபார்மும் பண்றாங்க. 3 பேட்ஸ்மேன் பத்ரி, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேட்ஸ்மேன் தான், கில், சாய், பட்லர். அந்த டாப் ஸ்கோரிங் இதுல பாத்தீங்கன்னா அந்த இங்க கூட பாருங்க, நீங்க ஆரஞ்சு கேப்ல வந்து 2 பேரும் டாப் 5ல இருக்காங்க. கில் 616 ரன், சாய் 638 ரன். 2 பேரும் டாப் 5 கான்வர்சேஷன்ல இருக்காங்க. உங்க ஓபனர், இதை நம்ம நிறைய வாட்டி இந்த ஷோல சொல்லிருக்கோம், உங்க ஓபனர்
600 ரன் 650 ரன் அடிச்சாருன்னா நீங்க பிளே ஆஃப்ஸ்ல இருப்பீங்க, அதுல டவுட் இல்ல. ருத்துராஜ் Yeah. கைக்வாட் பாருங்க, டெவன் கான்வே பாருங்க, 2 வருஷம் முன்னாடி சிஎஸ்கே ஒரு இந்த மிக்ஸ், ஒரு காலத்துல மேத்யூ ஹேடன், அந்த மாதிரி அந்த மிக்ஸ்ல இருப்போம். அதே தான் பண்ணாங்க இந்த வாட்டி. அண்ட் அந்த டெம்ப்ளேட் அவங்க மாத்துறது கிடையாது. நீ 6 ஓவர்ல 80 ரன் அடிக்கிறடா, அடிச்சுட்டு போடா. என் டெம்ப்ளேட் இதுதான், ஒன் ஆஃப் மை மெயின் த்ரீ வில் பேட் த்ரூ. அண்ட் Yeah. அவங்க 220 225 அடிச்சா அந்த போலிங் இருக்கு பத்திரி டிஃபெண்ட் பண்றதுக்கு. அது Yes. நேரா நீங்க கம்ப்ளீட்டா கிரெடிட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக் பண்ணிருக்காரு டீம் ஆப்ஷன்ல. எனக்கு Yeah. ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க சில பிளேயர்ஸ். அந்த ராகுல் தெவாட்டியா பேட்ஸ்மேனா போலரானா இந்த மிஸ்ட்ரி யாருமே சால்வ் பண்ணதுல. ஆனா அவர் 11ல இருப்பாரு. ஆனா குஜராத் டைட்டன்ஸ் கீப் வினிங். ஆக்சுவலி கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலி சாய் சுதர்ஷன் பத்தி நீங்க பேசுனீங்க, நிறைய நல்ல விஷயம். பிரீதம், ஆக்சுவலி கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின்றது சாய் சுதர்ஷனுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அவரோட ஒரு கேம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் 158 ஸ்ட்ரைக் ரேட் பிரீதம், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 160 ஸ்ட்ரைக்கிங். இட் டசன்ட் சீம் லைக் இட், பிகாஸ் இஸ் 4 ஹிட்டர். நிறைய போயிட்டு ஒரு பிரியான்சாரியாவோ அபிஷேக் சர்மாவோ இந்த மாதிரி பிளேயர் அவர் பாக்குறது கிடையாது. அதாவது ஐ டெஸ்ட் அப்படின்றாங்க. ஐ டெஸ்ட்ல சாய் சுதர்ஷன்லாம் பாஸ் ஆக மாட்டாரு, ஆனா ரியல் டெஸ்ட்ல கம்ப்ளீட்டா பாஸ் ஆவாரு. 158 ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். சுப்மன் கில்லோட அதிக ஸ்ட்ரைக் ரேட். இன்னொன்னு நான் வந்து கம்பேரிசனுக்கு சும்மா சொல்றேனே தவிர, விராட் கோலியோட இஃப் ஐம் ரைட் அதிக ஸ்ட்ரைக் ரேட் சாய் சுதர்ஷன் ஆடிட்டு இருக்காரு. வெரி வெரி அண்டர் ரேட்டட். அண்ட் ஆனஸ்டா நான் சொல்லணும்னா, வேற எந்த நாட்டில் இருந்தாலும் சாய் சுதர்ஷன் T20 ஓபனருக்கு லைனப்பில் செலக்ட் ஆவார். அன்பார்ச்சுனேட்லி இஸ் இன் இந்தியா வேர் இட் இஸ் கிரௌடட் வித் ஓபனர்ஸ். வேற லெவல்ல எல்லா ஓபனருமே ஆடிட்டு இருக்காங்க. வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் இருக்கிறதுனால தான் நம்ம சாய் சுதர்ஷன் இந்தியன் டீம் லைனப் பேச மாட்டோம். பட் இன் கம்பேரிசன் பிரீதம், ஆர்சிபி அண்ட் ஜிடி ஒரு விஷயம் லிட்டில் பிட் டாப் ஹெவியா இருந்திருக்காங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் பெரிய அளவுல டெஸ்ட் செய்யப்படல. கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ். சேம் வித் விராட் அண்ட் சால்ட். இப்ப விராட் அண்ட் சால்ட்டுக்கு அப்புறமா இவரு வந்திருக்காரு, வெங்கடேஷ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் சூப்பரா ஆடுறாரு. சோ ஸ்லைட்லி இது சொல்லாமா தட் கொஞ்சம் இந்த ஒரு டாப் ஆர்டர் ரஜத் பத்திதார், விராட் கோலி, சால்ட், வெங்கடேஷ் இவங்க தான் நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கில், சாய், பட்லர் இவங்க 2 பேர் கொஞ்சம் ஸ்லைட்லி சிமிலாரிட்டி பாக்குறோமா இந்த 2 டீம்ல? டாப் ஹெவி கொஞ்சம். டெஃபினெட்லி டாப் ஹெவி. அண்ட் குஜராத் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க பதில். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்து ஃபினிஷ்ட் இன் த டாப் 2. ஸோ இது லாங் டோர்னமெண்ட் எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப கரெக்டா. இட்ஸ் நாட் ஹவ் யூ ஸ்டார்ட், நீங்க எப்படி நடுவில் ஸ்டெபிலைஸ் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்றீங்கன்னு தான். 2 மேட்ச் தோத்துட்டு ஜிடிஎஃப் கான் தேர். ஆர்சிபியுமே கொஞ்சம் ஸ்டட்டர் ஆனாங்க நடுவில். பட் டாப் ஹெவி அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி கொஞ்சம் டெப்த் நல்லா இருக்கு பதில். உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு ஆள் நம்பர் 8ல வரும்போது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு ஸ்டட்டர் இருந்தா கூட நீங்க 110 ஃபார் 4ல இருந்து ரெக்கவர் பண்ணி 220 ஆடுற அபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஜிடி கிட்ட நீங்க இந்த 2 டீம் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி பெட்டர் மிடில் ஆர்டர்னு சொல்றீங்க, மச் மோர் டெப்த் இருக்குன்னு சொல்றீங்க than ஜிடி. டெஃபினட்டா மிடில் அண்ட் லோவர் ஆர்டர் டெஃபினட்டா அந்த டெப்த் இருக்கு. ஸோ 110 நான் 225 ஆக்குவேன். சிஎஸ்கேவோட பண்ணாங்க பத்ரி, 100 ரன் தான் இருந்தாங்க, 4 விக்கெட் போறது, 230 அடிச்சாங்க சிஎஸ்கேவோட. ஆர்சிபியால அது முடியும். எனக்கு குஜராத் பெரிய மேட்ச்ல இது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம்ல. சம்டைம்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டீம்ஸ் பெரிய ஃபேக்டர்ல. ஏன்னா த்ரூ அவுட் ஆர்சிபி மேட்ச் வின்னரா இருக்காங்க பிரீதம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல குணால் பாண்டியா நல்லா ஆடி ரன் அடிச்சிருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்டில் அண்டர் யூட்டிலைஸ்ட். ஜிதேஷ் சர்மா இஸ் ஸ்டில் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர்ல எவனோ வந்து ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவான் அந்த ஒரு எபிலிட்டி. டீம் டேவிட் டவுன் த ஆர்டர் இருக்காரு. சோ ப்ராபபிலி பெரிய மேட்ச்ல இது ஒரு டிஃபரன்ஸா இருக்கலாம். பெரிய மேட்ச்ன்றது டோன்ட் லுக் பேக். லாஸ்ட் இயர் ஃபைனலே நீங்க பாருங்க, தேவர் 4 down 5 down for 130 in the 15th over. அங்க இருந்து ஜிதேஷ் சர்மா எடுத்துட்டு போனாரு. முக்கியமான ஒரு பிளேயரை விட்டேன், தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கல். ஆமா இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பிக் மேட்ச்ன்றீங்க, போன வருஷம் ஃபைனல்ல பாருங்க, ஆர்சிபி ஒரு 15 overs 122 for 4 or 130 for 4. அங்க இருந்து ஜிதேஷ் சர்மா தான் எடுத்துட்டு போனாரு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ற வரைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டெப்த் இருந்தா அது எப்பவுமே கிளிக் ஆகும். அந்த ஒரு ஃபேக்டர் தான் டிஃபரன்ஷியேட்டிங்கா இருக்கு. ஆனா நான் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் கிட்ட அந்த போலிங் இருக்கு. ஏன்னா ரபாடா ஆகட்டும், சிராஜ் ஆகட்டும், ஜேசன் ஹோல்டர் ஆகட்டும், அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்ஸ் போடுறாங்க. ரஷீத் கான் பழைய ரஷீத் கான் மாதிரி இன்னும் வரல, ஆனா ஒரு ரஷ் மாதிரி வந்திருக்காரு. இன்னும் ரஷீத் வரல, பட் போன வருஷத்தை விட பெட்டரா போடுறாரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு அந்த ஸ்லைட் எட்ஜ் இருக்கு போலிங்ல. ஏன்னா ஹேசல்வுட் போன வருஷம் ஹேசல்வுட் மாதிரி இல்ல, கொஞ்சம் அடி வாங்குறது, புவி காம்பன்சேட் பண்றாரு. ஸோ ஆர்சிபிக்கு அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு, குஜராத்துக்கு அந்த போலிங் டெப்த் இருக்குன்னு என்னோட கருத்து. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, எனக்கு என்னமோ போலிங்ல ஈக்குவலி மேட்ச் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க, ரபாடா 24 விக்கெட், ரஷீத் கான் 19 விக்கெட், முகமது சிராஜ் 17 விக்கெட்.
நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ரபாடா அண்ட் சிராஜ் கன்சிஸ்டன்டா பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ரபாடா 150 km/h போடுறாருங்க. இது மட்டும் அவ்வளவு பேஸ் நான் போட்டு பார்த்தே இல்ல. முகமது சிராஜ் as usual with ஸ்விங், ரஷீத் கான் இன் ஃபார்ம். பட் இந்த பக்கம் ஹேசல்வுட், புவி இருக்காங்களே பிரதம், அவங்களும் ப்ராப்ளி நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 bowlers. என்ன பொறுத்த மட்டும் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 bowlers இந்த காம்படிஷன், இந்த லீக் அப்படின்னு நான் ஹேசல்வுட், புவியை சொல்லுவேன். ஸோ ஒரு பக்கம் ஹேசல்வுட், புவி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிராஜ் அண்ட் ரபாடா. செம்ம பேஸ் அட்டாக். ஐ திங்க் ஐ ஃபீல் தட் ஈவன்லி மேட்ச். நீங்க குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு சொன்னீங்க ஃபாஸ்ட் போலிங்ல, பட் ஐ ஃபீல் தேர் ஈவன்லி மேட்ச்ட். ஏன்னா இந்த போலிங் அட்டாக்கும் சாதாரண இடம் போட முடியாது. தரம்ஷாலால ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எட்ஜ் கொடுத்த ரீசனே என்ன, ஹேசல்வுட் போன வருஷம் ஹேசல்வுட் மாதிரி வரல. அவர் இஸ் கமிங் ஆஃப் அ பிக் இன்ஜுரி, அந்த ஒரு அக்கிலீஸ் இன்ஜுரில இருந்து வந்துட்டு இருக்காரு. அதனால வந்து ஹி இஸ் நாட் த ஹேசல்வுட் தட் வி சா லாஸ்ட் இயர். அதனால தான் கொஞ்சம் எட்ஜ் கொடுத்தேன். பட் ஹேசல்வுட்லாம் பிக் கேம் பிளேயர், நமக்கு தெரியும் அவர் வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாரு. இஸ் a பிக் கேம் பிளேயர். பட் ஓவரால் நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி டெப்த் மே கேரி தெம் த்ரூன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் டு த ஃபைனல். ஐ திங்க் தரம்ஷாலால நான் ஆடி இருக்கேன். ஆப்வியஸ்லி தரம்ஷாலால ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னா, ஐ திங்க் இந்த பால் கொஞ்சம் அதிகமா டிராவல் ஆகும், ஸ்லைட்லி ஸ்மாலர் பவுண்டரிஸ், ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். இனிஷியலி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆஸ் அ பேட்ஸ்மேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்விங் ஆற மாதிரி தோணும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆற மாதிரி தோணும். பட் அந்த ஒரு இடத்த நீங்க கடக்கணும். ஒரு 5-6 பால் நீங்க பேட்ஸ்மேனா கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பொழக்கலாங்க. ஏன்னா பால் ஆல்டிடியூட்ல இருக்கிற ஒரு ஊரு பறக்கும், பேட்ல இருந்து வேற லெவல் ஸ்பீட்ல போகும், வேற லெவல் ஹைட்ல போகும், அண்ட் வெரி ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு. ஸோ பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை தாண்டணும். இதான் என்னோட அனுபவத்துல. பத்ரி ஒரே ஒரு செகண்ட் நிறுத்துறேன் உங்களை. சோ பின்ன நீங்க டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பால் ஃபர்ஸ்ட்? ஐ வில் லுக் டு சேஸ். ஏன்னா இது ஒன்ஸ் அகைன் வென்யூ, ஹை ஸ்கோரிங் வென்யூ, அண்ட் ஒரு ஒரு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சா உங்களுக்கு சேஃப் அப்படின்னு தெரியலங்க. ஐ திங்க் அதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 190, 200, 220. எனக்கு 220 கூட சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காங்க ரெண்டு டீமும். ஸோ ப்ராபப்ளி லுக் டு சேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ திங்க் ஏன்னா ரெண்டு டீமுமே நல்ல ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ இனிஷியலி அவங்களால நல்ல போலிங் போட முடியும். ஸோ போத் டீம்ஸ் வில் லுக் டு சேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் குஜராத் win the toss they will bat first. RCB always prefer to chase. அதுதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் குஜராத் ஸ்ட்ரென்த் வந்து டு பேட் ஃபர்ஸ்ட், சேசிங் இஸ் நாட் தேர் ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டெப்த் கிடையாது. ஏர்லி ப்ரெடிக்ஷன் RCB of course கொஞ்சம் ஸ்டம்பிள் பண்ணாங்க. பட் ஐ am still backing RCB to go straight from Tuesday to Sunday to Ahmedabad, Dharamshala to Ahmedabad. அதான் நான் நினைக்கிறேன். தரம்ஷாலா டு அகமதாபாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு RCB. எனக்கும் I'm going to go with RCB purely because of experience. I think slightly more experienced team. I think அந்த ஒரு பெரிய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்போசர் அண்டர் பிரஷர் டெஃபினட்டா கை கொடுத்து. பட் இதையும் நான் சொல்லுவேன். குஜராத் ஃபர்ஸ்ட் ஆடி 220 ரன் அடிச்சானா குஜராத் இந்த பாக்ஸ் சீட். ஏன்னா they know how to defend that score and they have the fast bowling attack for it. So probably absolutely yes, probably. அப்புறம் இன்னொரு மேட்ச் பத்தியும் பேசலாம் பிரதம். தி எலிமினேட்டர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பிரதம் ஆனஸ்டா இந்த மேட்சை பத்தி ஒன்னு சொல்லணும்னா, two unexpected teams. I personally didn't expect இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம இங்க ஒரு பேசிட்டு இருப்போம் இந்த ஒரு வீடியோல அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எதிர்பார்த்தீங்களா? நான் டெஃபினட்டா ஐ மீன் RCB ஐ பென்சில்ட் இன். நான் இதே ஷோல மும்பை இந்தியன்ஸும் வருவாங்கன்னு சொன்னா அது நடக்கல. பட் ஐ எக்ஸ்பெக்டட் ஒன் ஆஃப் SRH ஆர் RR டு டெஃபினெட்லி மேக் இட் பத்ரி. அது ஒன் ஆஃப் தெம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது நடந்திருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங், அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் லைனப்ஸ் ரெண்டுமே. நான் ஓவரால் பேட்டிங் சொல்ல மாட்டேன், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் லைனப்ஸ். ஒரு பக்கம் சூரியவன்ஷி அண்ட் ஜெயஸ்வால்னா, ஒரு பக்கம் ஹெட் அண்ட் அபிஷேக். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அதிரடி. எனக்கு ஆக்சுவலி இந்த மேட்சை பத்தி எக்ஸைட்டிங்கா இருக்கிறது பார்க்க டெஃபினட்டா வைபவ் சூரியவன்ஷி கலகடாருங்க. இப்பா டோர்னமெண்ட்டையே வந்து இஸ் டேக்கன் பை ஸ்டார்ம். ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டேலண்டா இருக்கு. வந்து என்ன அவர் பிரிச்செடுத்த போலரோட லைனப்லாம் பாருங்க. ஜாஷ் ஹேசல்வுட், ஜஸ்பிரீத் பும்ரா, பேட் கமின்ஸ், பெஸ்ட் போலர்ஸ் இந்த வேர்ல்டு. அவர் அதெல்லாம் பாக்கல. நீ என்ன வேணா பெஸ்ட் போலராரு, நான் போலரா பாக்கல, நான் போலர் போடுற பால தான் பாக்குறேன் அப்படின்னு ஆடுறாரு. வெரி எக்ஸைட்டிங். அண்ட் RR பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான டாபிக் பிரதம், வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ரவீந்திர ஜடேஜா? இதுதான் நான் கேட்க விரும்புறேன். ஏன்னாங்க இவ்வளவு பெரிய ட்ரேடு, 18 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்க. அவரை ஏன் யூட்டிலைஸ் பண்ணல? இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். போன மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அப்புறமா பேட்டிங் வந்தாரு. போலிங் கோட்டா ஃபுல்லா முடிக்கல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் பிளேயரை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் ஆர் ரதர் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பிரதம், யுவர் தாட்ஸ் ஆன் ஜடேஜா?
ஜடேஜா ஒண்ணும் இல்லைன்னு பத்திரி, ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் அந்த பிக் கேம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க ஆடலாம். நான் வந்து ஜடேஜா த பேட்ஸ்மேன் ஒயிட் பால்ல என்னைக்குமே தூக்கி வச்சு பேசுனது கிடையாது. பட் ஜடேஜா த ஃபீல்டர் அண்ட் ஜடேஜா த bowler who gives you so much. And 50 for 3 னா ஜடேஜா is a fantastic player to come in and stabilize. எண்ட் வரைக்கும் அவர் இருந்தாருன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஏத்திருவாரு. நீங்க அவரை 17th ஓவர்ல போயிட்டு 30 of 12 balls அடிங்கன்னா தட் இஸ் நாட் his ரோல். மும்பை மேட்ச்ல கூட நிறைய விக்கெட் கெனாப்பனான்னு போயிட்டு இருந்தது. அவரை அனுப்பாம அப் தி ஆர்டர் டொனவன் ஃபெரரா வந்தாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர், சுபம் தூபே இவங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு கடைசியில ஜடேஜா வந்தார். அண்ட் ஹி டிட் ஃபினிஷ் வெல். 18 of 10 balls ஆடினாரு. அந்த 180ல அடிச்ச ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் அவங்களுக்கு. பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பத்ரி, சங்கக்காரா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது சரி. நீங்க ரியான் பராக் ஒரு ரூக்கி கேப்டன் சொல்லலாம், பட் சங்கக்காரா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட் பிரெயின் எப்படி ஜடேஜாவை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சரியான்னு எனக்கு நிச்சயமா புரியல. ஏன்னா நீங்க அந்த ட்ரேட் பண்ண போது ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரேட் அது. இந்த சஞ்சு சாம்சன் ஆஃப்கோர்ஸ் சென்னைக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அண்ட் ஜடேஜா அதே இம்பாக்ட் அங்க கிரியேட் பண்ணல. ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்புக்கு கிடைக்கல. அண்ட் பிக் கேம் பிளேயர் அவர். அத எதுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கல. இல்ல ஃபிட்னஸ் இஷ்யூவா அதுவும் எனக்கு தெரியல. அது சோ அதனால பண்றாங்களா எனக்கு சீரியஸா புரியல. பிக் கொஸ்டின் மார்க் ஒரு ஜடேஜா இருக்கு. ஆனா ஜடேஜா தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லட்டுமா, அவர் சிஎஸ்கே இருந்தா கூட டாப் 4க்கு குவாலிஃபை ஆக மாட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயிருக்காரு, டாப் 4 விளையாடுறாரு, டாப் 4க்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. சோ இந்த ட்ரேடு வந்து ஆக்சுவலி யாருக்கு நல்ல ட்ரேட்? சஞ்சு சாம்சனை நீங்க எடுத்தீங்க, குவாலிஃபை ஆகல. ஆனா ஜடேஜா போனாரு, அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு. சோ ஐ டோன்ட் நோ, ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட். இது யாருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நீங்களே புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லலாம். பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி பேசும்போது அதிரெடி பேட்டிங் லைனப், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் ஆர்டர்ஸ் இன் த காம்படிஷன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு சொல்லலாம்ல. ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா தலா ஓவர் 500 ரன்ஸ், எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரைக் ரேட், வெரி வெரி. இஷான் கிஷனை மறக்காதீங்க, இஷான் கிஷனை மறக்காதீங்க. டாப் ஆர்டர் சொல்றேன், இருங்க, வரேன் பிரீத்தம் வரேன். அதுக்குள்ள இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ப வச்சுன்னு. ஆனா ஒன்னு சொன்னோம் பிரீத்தம், ஆன் தேர் டே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆன் தேர் டே பேட்டிங் ஃபயர் ஆச்சுன்னா எந்த டீம் எந்த போலரும் தாங்காது. இது ஒரு உண்மை இல்லையா? 100% கரெக்ட். நீங்க சொன்ன 4 பேரும், அபிஷேக், இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், கிளாசன், போராத்துக்கு வந்து ரவிச்சந்திரன் ஸ்மரன், நிதிஷ்குமார் ரெட்டி, சாலிலர், ஒரு நிறைய இருக்கு அங்க. ஹிட்டிங் அபிலிட்டி, பேட் கமின்ஸ் ஆல்சோ வெரி குட் வித் பேட். ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கு. நானுமே ஃபீல் பண்றேன் சன்ரைசர்ஸ் பேட்டிங் ஹெவி டீம். எஸ், அந்த புதுசா அந்த பிரஃபுல் ஹிங்கே, இந்த ஷகீப் மெஹமூத் அவங்கலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் சன்ரைசர்ஸுமே அவங்க பேட் ஃபர்ஸ்ட் டீம் தான் எனக்கு தோணுது. அகைன் அவங்க கிட்ட நீங்க வந்து ஆடி ஒரு 220 போட்டீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அந்த கொஸ்டின் இருக்கும், அவங்க சேஸ் பண்ணுவாங்களான்னு. அண்ட் பட் அண்ட் இதையும் சொன்னோம், சன்ரைசர்ஸ் ஹேவ் மோர் டெப்த் அண்ட் குவாலிட்டி இன் தேர் பேட்டிங். அந்த ஆல் தி வே டவுன் ராஜஸ்தானுக்கு இல்ல அது. ஜாஃப்ரா ஆர்ச்சர் உங்களுக்கு நம்பர் 7 ஆடுறாங்க அப்படின்னா உங்க பேட்டிங் டெப்த் அவ்வளவு ஒன்றும் பெருசு கிடையாது. எனக்கு இந்த 4 டீம்ல பெஸ்ட் பேட்டிங் லைனப் நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுப்பேன், டவுட்டே கிடையாது. ஐ திங்க் தே ஆர் த பெஸ்ட் பேட்டிங் லைனப். ஏன்னா இந்த பேர்கள் நீங்க பாருங்க, ஹெட் அபிஷேக் சர்மா, கிளாசன் அண்ட் இஷான் கிஷன். இதை தவிர வந்து நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங்ல, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பேட் கமின்ஸ், பெஸ்ட் கேப்டன் இன் த வேர்ல்ட் ரைட் நவ், பிஸ்தா கேப்டன். அதாவது போலர்களுக்கு அதாவது ஒரு பிக் பிரதரா இருக்காரு. அந்த பிரஃபுல் இங்கேவா இருக்கட்டும், சாகிப் ஹுசைனா இருக்கட்டும், இஷான் மலிங்காவா இருக்கட்டும், கிளீனா ஹேண்டில் பண்ணி போலிங் அட்டாக்கை எடுத்துட்டு போறாரு. இந்த மேட்ச் பிரேத்தம் முல்லான்பூர்ல நடக்க போது, நியூ சண்டிகர். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் விக்கெட், கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. ஸோ ஏர்லி கால்ஸ், உங்களோட ப்ரெடிக்ஷன் SRH vs RR, யார் பக்கம் சாயிறீங்க இந்த ஒரு போட்டியில? எனக்கு ஆக்சுவலி நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா SRH தான் பிக் பண்ணுவீங்க. ஐம் ஷூர் அவருங்க தான் ஃபேவரட்ஸ். எனக்கு என்னமோ ஒரு ஸ்லைட் ஃபீலிங் RR வில் pull off the upset ன்னு நான் நினைக்கிறேன். I could be completely wrong, but I'm going with காரணம் ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்? I mean Jaiswal எல்லா மேட்சும் he's been threatening to break free, அடிக்கணும்னு, but அவுட் ஆறாரு. I'm a big Jaiswal. I think that guy has tremendous potential. Maybe it is going to be Jaiswal's night in எனக்கு ஒரு ஃபீலிங். RR, I'm backing RR. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரும் செம்மையா பேட்டிங்கும் ஆடினாரு. செம்ம ஓப்பனிங் ஸ்பெல்ல செம்ம விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு பிரேத்தம். ஐ திங்க் இந்த கான்டெஸ்ட், எனக்கு என்னமோ இந்த கான்டெஸ்ட் எங்க இருக்குன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அகெயின்ஸ்ட் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் டாப் ஆர்டர். இங்கதான் இங்க மேட்சே இருக்கு. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அடிச்சிட்டாங்க, தாண்டிட்டாங்க அப்படின்னா பயங்கரமா சன்ரைஸ் ஹைதராபாத் பக்கம் போகும். பட் சூப்பர் பால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டு ஹெட்டை தூக்கிட்டாரு, அபிஷேக் சர்மா தூக்கிட்டாருன்னா பயங்கரமா RR பக்கம் தூங்கும். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்.
அண்ட் நாண்ட்ரே பர்கரும் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு பத்ரி இந்த சீசன். ஸோ அது ஃபார்மிடபிள் ஓப்பனிங் டியோ. நல்ல கரெக்டா சொன்னீங்க நீங்க. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாங்கன்னா ஆர்ஆர் பக்கம் மேட்ச் ஆயும். பட் அந்த ஓப்பனிங் இந்த பவர் பிளே இந்த 2 ஓப்பனர்ஸ் ஆட்டாங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன் ரிவைஸ் பண்ண வேண்டியதுதான். Yeah. அபிஷேக் அண்ட் டிராவிஸ் சர்வைவ் த பவர் பிளே, சன்ரைசர்ஸ் பக்கம் போயிடும். காலங்கள் மாறுது. ஐ திங்க் நம்ம ஒரு டாப் 4 ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே இல்லாம பண்றோம். சிஎஸ்கே மாதிரி பல டீம் ஆடுது அப்படின்னு பேசுறோம், பட் சிஎஸ்கே இல்ல அன்பார்ச்சுனேட்லி. ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ பிரீத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. See you guys with lot more content from the IPL. Okay, take care. Bye.